ஹாய் guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் கிரேட். எனிவே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வளர்ச்சி பேசாமல் டாபிக் என்னன்னு இன்றைக்கி பார்த்துருவோம். இன்றைக்கி என்ன டாபிக்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க தப்பிச்சிட்டிங்க, பார்க்காதவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம இவ்வளோ நாள் தப்பாக வச்சுன்னு இருக்கோண்டா அப்படின்றது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாம். ஸோ ஓகே, இன்றைக்கி என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போனோம். சொல்லப்போனால் ரோட் மேப் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இது ஆக்சுவலாக இப்படி தான் நடக்கும் கம்பெனியில், ஓகேங்களா? முதல்ல இங்கே இருக்கிற எந்த யூடியூப் சேனல்லையாவது நான் சொல்ல போகிறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த லிங்க் அனுப்புங்க. பிகாஸ் அப்படி அவன் சொல்லியிருந்தானா அவன் தான் உண்மையாக கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான். கிளைண்ட்டுக்கு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேங்களா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனர், ஓகேங்களா? இந்த ப்ராசஸ் அவன் சொல்லியிருந்தான், மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா he must be a experienced user experience. So அப்படி என்ன ப்ராசஸ் கேட்டிங்கன்னா, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் a iterative process. ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் தான் என்ன? ஜென்ரலாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டது தான், எல்லோரும் சொல்கிறது தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே ரிசர்ச் பண்ணணும், அப்புறம் ஐடியேட் பண்ணணும், அப்புறம் டிசைன் பண்ணணும், அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்புறம் டெஸ்ட் பண்ணணும், அப்புறம் அப்ளை பண்ணணும். இதுதான் ப்ராசஸ் நார்மல். ஆனால் இப்படி நடக்காது, இப்படி யூஎக்ஸ் நடக்காதுங்க. ஆக்சுவலாக ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, எங்கே வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். டிசைன்லேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம், டிசைன்லேருந்து ரிசர்ச்சுக்கு போகலாம், டிசைன்லேருந்து ஐடியாட்டுக்கு போகலாம், டிசைன்லேருந்து டெஸ்ட்டுக்கு போகலாம், இல்லை அனலைஸ்லேருந்து டெஸ்ட்டுக்கு போகலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இட்ஸ் அன் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேயே டிசைன் கொடுத்துருவாங்க, இதை ரீடிசைன் பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? இல்லை வெறும்னே கண்டென்ட் மட்டுமே கொடுத்துட்டு அது டிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ப்ராசஸே கிடையாது. இல்லை இப்போ ஒரு ப்ராசஸ்னால் எப்படி இருக்கணும்? ஸ்டெப் ஒன் இது ரிசர்ச் பண்ணணும். ஸ்டெப் 2 என்னென்ன இது பண்ணணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வரலான்றதை பார்க்கணும். ஸ்டெப் 3 ஒயர் ஃப்ரேம் போடணும். ஸ்டெப் 4 ப்ரோட்டோடைப் போடணும், டிசைன் பண்ணணும். ஸ்டெப் 5 இது பண்ணணும், அது பண்ணணுன்றது இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அப்படி நடக்காது. புரியுதுங்களா? அதான் எது தான் கரெக்டான ப்ராசஸ் கேட்டிங்கன்னா அதுக்கு விடையே கிடையாது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ தாட் ப்ராசஸ். புரியுதுங்களா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அ தாட் ப்ராசஸ். நீங்கள் காஃபி ஷாப்பில் இருக்கீங்க, ரொம்ப நேரமாக ஒரே லைன்லேயே நிற்கிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் தோணுது, இந்த காஃபி ஷாப்பில் இன்னொரு லைன் போட்டு இன்னொரு பூத்தை போட்டு வச்சா குறைஞ்சா போயிடுவானுங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ யூ ஆர் மேக்கிங் த திங்ஸ் ஈஸி. That is the thought process. So when comes to design an app or research பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் இருக்குதுன்றதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான். நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குது, ஒரு ஆப் ரெடியாகவே இருக்கா, அதை நம்ம டிசைன் பண்ணணுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இட் கேன் பி எனி திங். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னாலே ஸ்டார்டிங்கில் ரிசர்ச் தான் அப்படின்னு கிடையாது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்ஸ் அன் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ், ஓகேங்களா? ஒரு ஆப் ரெடி பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணனா என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். கையில் ஒன்றுமே இல்லை, கிளைண்ட் ஒன்றுமே தரல, கிளைண்ட்டு எதுவுமே இல்லைப்பா என்கிட்ட அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ரிசர்ச் பண்ண இது பண்ணணும். அதுலேயுமே ஐட்டரேட்டிவ் இருக்குது, அதுலேயும் ஐட்டரேட்டிவ் இருக்கும். இங்கே ரிசர்ச் பண்ணிவிட்டு ரிசர்ச்சை கூட டெஸ்ட் பண்ணுவாங்க, இந்த ரிசர்ச் கரெக்டாக இருக்கா அப்படின்றது. இப்போ சப்போஸ் கிளைண்ட்டு ஒரு ஆப் வச்சுருக்காரு, அது ரீடிசைன் பண்ணணும், இன்னும் விஷுவலாக இன்னும் நல்லா கலர்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்மக்கிட்ட டிசைன் இருக்குது. அந்த டிசைனை இன்னும் விசிபிலிட்டி அப்புறம் யூஸபிலிட்டியெல்லாம் மாற்றணும், அவ்வளோதான். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த ஸ்டெப் பை ஸ்டெப். இட்ஸ் அன் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ரெக்குவயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி, செகண்டு அனலைஸ், தேர்டு டெப்ளாய்மெண்ட் இல்லைன்னா டெஸ்டிங்கில் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வி ஸ்ட்ரெயிட் அவே கோயிங் டு எவாலுவேஷன். ஸோ அகெயின் ரெக்குயர்மெண்ட்டை பார்க்குறோம். இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நடக்கும்போது தான்
தாட் ப்ராசஸ் நான் சொல்கிறது பாருங்கள், தாட் ப்ராசஸ்க்கு நல்லா கேள்விப்படுங்க. தாட் ப்ராசஸும் ஐட்டரேட்டிவ் ப்ராசஸும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தாட் ப்ராசஸ்ன்றது நம்ம யோசிக்கிறது. இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் நடக்க தான் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆப்பு இன்னும் ஸ்மூத்தாக நடக்குது, ஸ்மூத்தாக யூஸபிலிட்டி ஸ்மூத்தாக இருக்குது, எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த தாட் ப்ராசஸுக்கு தான் யூசர் ஜேர்னி மேப்பு, எம்பத்தி மேப்பு, பிரெயின் ஸ்டாமிங்கு, கேஸ் ஸ்டடி, லொசுக்குன்னு இருக்குது. ஓகேங்களா? இதில் உங்களுக்கு எந்த தாட் ப்ராசஸ்ஸு மாஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி உங்களை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா? உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸோட இது சொல்லுங்கள். ஒரு ஆப் இருக்குது, இந்த ஆப்பை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க, எப்படி நீங்கள் உங்களோட தாட் ப்ராசஸ் என்னன்னு தான் கேட்பான். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு நான் ரிசர்ச் பண்ணுவேன், அப்புறம் ஒயர் ஃப்ரேம் போடுவேன், ப்ரோட்டோடைப் போடுவேன்னு சொன்னீங்கன்னா அவன் தெரிஞ்சிடும். ஓகே, இது இவன் எப்போ போல் பண்ணுறது தான் பண்ணுறான், இவனுக்குன்னு ஒரு ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ் இல்லை அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சிடும். ஸோ திங்க் லைக் அ சயின்டிஸ்ட். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் ஆகாஷ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய். Artlet